நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம். நிஜாமாபாத்தைச் சேர்ந்த எனது பெயர் ஷோபா ராணி. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அளவற்ற அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் 81,000 தீட்சை யஜ்ஞத்தில் பங்கேற்ற பிறகு என் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. இன்று எனக்குள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் ஜீவ பிரசன்னத்தை நான் ஆழ்ந்து உணர்கிறேன். எனக்குள் அம்மாவின் பிரசன்னம் மற்றும் ஸ்ரீ பகவானின் பிரசன்னம் பற்றிய ஒரு நிலையான விழிப்புணர்வு உள்ளது. முன்பு மனதை புண்படுத்தும் சம்பவங்கள் நடந்தபோது அந்த வலியை நான் எனக்குள்ளேயே சுமந்து செல்வேன். ஆனால் இப்போது அந்த வலி எழும்போது அதனுடன் என்னால் இருக்க முடிகிறது. பின்னர் நான் சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசும்போது அந்த வலியின் சுவடோ தாக்கமோ எனக்குள் சிறிதும் இருப்பதில்லை. ஒரு ஆழ்ந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளது. நான் இனி இந்த உடலில் ஷோபாவாக இல்லை என்று உணர்கிறேன். மாறாக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானே எனக்குள் முழுமையாக இருக்கிறார் என்பதை நான் அனுபவிக்கிறேன். இந்த நிலை மிகவும் ஆழமானதும் அழகானதும் ஆகும். அதை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. என்னை சுற்றி உள்ளவர்களும் இந்த மாற்றத்தை கவனிக்க தொடங்கியுள்ளனர். என் கண்கள் மாறிவிட்டதாகவும் நான் பேசும் விதம் கூட வித்தியாசமாக உணர்வதாகவும் அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள். நான் அனுபவிப்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் எனக்குள் ஏதோ ஒரு ஆழமான மாற்றம் நிகழ்ந்திருப்பதை அவர்களால் உணர முடிகிறது. சில நேரங்களில் நான் மிக உயர்ந்த சைத்தன்ய நிலைகளை அடைகிறேன். அந்த தருணங்களில் முக்தியின் 24 குணங்களையும் என்னால் அனுபவிக்க முடிகிறது. சில நேரங்களில் முழுமையான அமைதி நிலவுகிறது. சில நேரங்களில் எண்ணங்கள் அற்ற நிலை, மற்ற நேரங்களில் அளவற்ற பேரின்ப நிலை ஏற்படுகிறது. இந்த நிலைகள் இயல்பாகவும் சிரமமின்றியும் ஏற்படுகின்றன. அன்பும் நன்றியும் பொங்கி வழியும் இதயத்துடன் நான் சரணடைந்து தலை வணங்குகிறேன். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் இந்த தெய்வீக நிலையை எனக்கு அளித்தமைக்கு மிக்க நன்றி. கல்கி, நான் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஸ்ரீ பகவான், நான் உங்களை ஆழமாக நேசிக்கிறேன். ஸ்ரீ அம்மா, நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். இந்த அற்புதமான அனுபவத்தை எனக்கு அருளியதற்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் அனந்த கோடி பிரணாமங்கள்.